வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனதின் 3 நிலைகள் யாவை? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். புறமனம், நடுமனம், அடிமனம், கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்பவை மனதின் 3 நிலைகள் ஆகும். இதில் அடிமனத்தையும் புறமனத்தையும் தொடர்பு படுத்துவது நடுமனம் ஆகும். தொழில் செய்வதால் உடல் கருவிகளுக்கு ஏற்படும் திறனே இந்திரிய பதிவுகள். இப்பதிவுகளை ஒட்டிய மன இயக்கம் புறமனம் ஆகும், கான்சியஸ் மைண்ட். புறமனமானது ஐம்புலன்களின் வழி இயங்குகிறது. தொடு உணர்வு, பார்ப்பது, கேட்பது, சுவைப்பது, நுகர்வது என்னும் இவ்5 உணர்வுகளையும் மூளையின் மூலம் மனமாக செயல்படுவது புறமனம். மனம் குறுகிய நிலையிலே உடல் தேவைகளை உணர்ந்து முடிக்கும் அளவில் அன்னமய கோஷ நிலையில் இயங்கும் மனதின் நிலைதான் புறமனம். தொழில் செய்வதால் ஏற்பட்ட அறிவின் அனுபவம் மூளையில் பதிவாவது நடுமனம், சப்கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ்னஸ் ஃபங்க்ஷனிங் த்ரூ பிரெயின் செல்ஸ். புலனியக்கத்தால் அனுபவத்தில் கிடைத்த அனுபவங்களையே மீண்டும் மீண்டும் அனுபவிக்க இச்சை கொண்டு ஒரு செயலை செய்வதிலேயே இயங்கிக் கொண்டிருக்கும் மனோமய கோஷ நிலையில் இயங்கும் மனதின் நிலைதான் நடுமனம். இவை அனைத்தும் சூக்ஷ்மமாக வித்து அணுவில் பதிவாவது அடிமனம், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். மனம் கடல் அலை போன்றது, பெரிஃபரல் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் கடல் போன்றது, பேஸ் ஆஃப் த மைண்ட். தியான யோகத்திற்குரியது அடிமனம். தனது இயக்கங்களையெல்லாம் ஒழித்து இறை உணர்வு பெறும் ஆனந்தமய கோஷ நிலையில் இயங்கும் மனதின் நிலைதான் அடிமனம். புறமனம், நடுமனம், அடிமனம் என்ற மனத்தின் 3 நிலைகளுக்கும் அடியில் இருப்பது இறைநிலை. மனத்தின் அடியில் இறைவனை சேர்வோம் என்றார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வாழ்க வளமுடன். நாளை மனதின் 3 நிலைகளின் செயல்திறன்கள் பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.